நம்ம வழிபாட்டு முறைகள்ல பூக்களுக்கு எப்போதுமே ஒரு தனி இடம் உண்டு. ஆனா ரொம்ப அழகான நல்ல மனம் வீசக்கூடிய ஒரு பூவை மட்டும் ஒரு சில கண்ட கடவுளுக்கு நாம படைக்கிறதே இல்ல. அது ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அதுக்கு பின்னால இருக்கிற அந்த பெரிய ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதோ பாருங்க, இந்த மர்மத்தோட மைய புள்ளியே இந்த தாழம்பூ தான். பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா, எவ்வளவு நறுமணமா இருக்கு. ஆனா சிவபெருமானோட வழிபாட்டுல மட்டும் இதுக்கு இடமே இல்ல. அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க இந்த கதைக்குள்ள போய் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, பிரபஞ்சத்தோட ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல உருவான ஒரு போட்டியில இருந்துதான். ஒரு பக்கம் படைக்கும் கடவுள் பிரம்மா, இன்னொரு பக்கம் காக்கும் கடவுள் விஷ்ணு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்வி: நம்ம ரெண்டு பேர்ல யாரு பெரியவர்? இந்த கேள்வியால பிரபஞ்சமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. அவங்களோட இந்த வாக்குவாதத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சிவபெருமானே நேர்ல வராரு. ஆனா அவர் தன்னோட வழக்கமான ரூபத்துல வரல. ஆதியும் அந்தமும் கண்டுபிடிக்க முடியாத கண்ண பறிக்கிற ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூணா தோன்றாரு. அவர் ஒரு சவாலை முன்வைக்கிறாரு. ரொம்ப எளிமையான சவால் மாதிரி தான் தெரியும், ஆனா அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இந்த சவாலை ஏத்துக்கிட்டு அவங்களோட அந்த பெரிய தேடல் அப்பவே தொடங்குச்சு. இந்த பிரம்மாண்டமான சவாலை ஜெயிக்கிறதுக்காக அந்த ரெண்டு கடவுள்களுமே தங்களோட உருவத்தை மாத்திக்கிட்டு பயணத்தை தொடங்குனாங்க. முதல்ல விஷ்ணு, அவர் ஒரு சக்தி வாய்ந்த வராஹா, அதாவது பன்றி உருவத்தை எடுத்து கீழ்நோக்கி பூமியை கொடைய ஆரம்பிக்கிறாரு. யுகங்கள் பல கடந்து போகுது. பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அடுக்கா தாண்டி அந்த நெருப்பு தூணோட அடியை தேடி அவரோட பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. பல யுகங்கள் தேடியும் அவரால முடியல. அவர் தோத்துட்டாரு. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் உடனே திரும்பி வந்து சிவபெருமான் கிட்ட ரொம்ப பணிவா தன்னோட தோல்வியை ஒப்புக்கிட்டாரு. சரி, அதே நேரத்துல பிரம்மா என்ன செஞ்சாரு? அவர் ஒரு அன்னப்பறவையா மாறி அந்த நெருப்பு தூணோட உச்சியை தேடி மேல இன்னும் மேலன்னு பறந்துட்டே இருந்தாரு. வருஷங்கள் யுகங்களா மாறுச்சு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் ஒளிப்பிழம்ப தவிர வேற எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியல. அவரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. இனிமே முடியாதுன்னு முயற்சியை கைவிடலான்னு முடிவு பண்ற அந்த தருணத்துல அவர் கண்ணுல ரொம்பவே அசாதாரணமான ஒண்ணு படுது. அப்பதான் மேல இருந்து ஒரு தாழம்பூ மெதுவா கீழே வரத பாக்குறாரு. அதுகிட்ட போய், நீ எங்கிருந்து வரன்னு கேட்டதுக்கு அது சொன்ன பதில் பிரம்மாவையும் ஆச்சரியப்பட வச்சது. அது சிவனோட தலையிலிருந்து 40,000 வருஷமா, ஆமாங்க 40,000 வருஷமா கீழே விழுந்துட்டு இருக்கிறதா சொல்லுச்சு. அந்த ஒரு நொடியில பிரம்மாவோட மனசுல ஒரு குறுக்கு புத்தி வந்துடுச்சு. எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு பொய்ய சொல்ல முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அந்த பொய் நம்புற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ஒரு சாட்சி வேணுமே. அவர் அந்த தாழம்பூ கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாரு. எனக்காக ஒரே ஒரு பொய் சொல்லு, நான் சிவனோட முடிய பார்த்துட்டேன்னு மட்டும் சொல்லுன்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரம் தயங்குன அந்த பூவும் கடைசியில சரின்னு சொல்லிடுச்சு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களோட பொய்யான வெற்றியை அறிவிக்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட திரும்பி போறாங்க. சிவபெருமான் முன்னாடி போய் நின்னு பிரம்மா ரொம்ப பெருமையா சொல்றாரு, நான் உங்கள் முடியை கண்டுவிட்டேன். உடனே பக்கத்துல இருந்த தாழம்பூவும், ஆம் இவர் சொல்லுவது உண்மைதான், இவர் கண்டார் அப்படின்னு பொய் சாட்சி சொல்லுச்சு. ஆனா முக்காலமும் உணர்ந்த சிவனை ஏமாத்த முடியுமா சொல்லுங்க? அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச சதிய அவர் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பொய்யோட துணிச்சலை பார்த்து அவரோட கோபம் பிரபஞ்சத்தையே நடுங்க வச்சது. அந்த கோபத்தோட விளைவுதான் ரெண்டு சக்தி வாய்ந்த சாபங்கள். முதல்ல அகங்காரத்தோட பொய் சொன்ன பிரம்மாவுக்கு பூமியில தனியா கோவில்கள் இருக்காதுன்னு சாபம் கொடுத்தாரு. ரெண்டாவதா, அந்த பொய்க்கு துணை போன தாழம்பூ இனி என்னோட வழிபாட்டுக்கே தகுதி இல்லாததுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாரு. இது வெறும் புராண கதையா மட்டும் முடியல. இந்த நிகழ்வோட விளைவுகள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாபெரும் பிரபஞ்ச நிகழ்வு நடந்த அந்த புனிதமான இடம் வேற எங்கேயும் இல்லைங்க. இன்னைக்கு நாம திருவண்ணாமலைன்னு சொல்ற இடம்தான் அது. அங்க இருக்கிற அண்ணாமலையார் கோயில் இந்த புராண நிகழ்வுக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா நிக்குது. பாருங்க, அந்த சாபங்கள் இன்னைக்கும் நிஜமா இருக்கு. பிரம்மாவுக்குன்னு தனியா கோவில்கள் இருக்கிறத பாக்குறது ரொம்பவே அரிது. அதே மாதிரி அந்த மணமிக்க தாழம்பூவும் சிவபூஜையிலிருந்து விலக்கப்பட்டே இருக்கு. ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் அது படைக்கப்படுது. அப்போ இந்த முழு கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அகங்காரம், வஞ்சகம் இது எல்லாத்தையும் விட உண்மைக்கும் பணிவுக்கும் தான் எப்போதுமே மதிப்பு அதிகம். இதுதான் இந்த புராணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். இறுதியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. பிரம்மா அடைய நினைச்ச அந்த வெற்றிக்கு அவரும் அந்த பூவும் கொடுத்த விலை ரொம்பவே அதிகம். ஒரே ஒரு பொய்க்காக நித்தியத்துக்கு ஒரு அவமானம். இது நியாயமான தண்டனை தானா? அப்போ உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.